டுடே இந்த கொஸ்டினை 2 ஐடியாவில் பார்ப்போம். 2 மெத்தடில் நிறைய மெத்தட் இருக்குது. நான் ஒரு 2 ஐடியா வந்து சொல்லித்தரேன். முதலாவது நாங்கள் என்ன செய்வோம், இது பார்த்தீங்கன்னா அந்த கேள்வியில் முதலாவது லொக்கில் பாருங்கவன், முதலாவது லொக்கில் இருக்கிற அடுக்கு எத்தனை 11. அடுத்த ரெண்டாவது லொக்கில் இருக்கிற அடி வந்து 11. ஸோ இங்கே 15 இருக்குது, அடுத்த லொக்கில் அடியில் வந்து 15 இருக்குது, அடுத்தது 27 இருக்குது, 27 இருக்குது. இந்த முடப்ப கீழே மேலே எல்லாம் வந்து ஈக்குவலாக இருக்குது. இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ நான் என்ன செய்கிறேன், நான் முதலாவது லொக் 3-11 என்ன செய்ய போகிறேன், ஒரே அடிக்கு மாற்ற போகிறேன். இந்த ரெண்டையும் ஒரே அடிக்கு மாற்றுறேன். அப்போ ஒரே அடிக்கு மாற்றணும் நான் என்ன செய்கிறேன், இந்த லொக் 3-11 நான் தலைகளாக மாற்றி விடுறேன். இவரை நான் தலைகளாக மாற்றுறேன். வேறு தலைகளாக மாற்றினோம்டா லொக் 11 வரப்போகுது. தர இவர் அப்படியே வச்சிருக்கிறேன். அப்படியே வச்சிருக்கிறதுக்கான ரீசன் இருக்குது. என்ன ரீசன்டா, இனி திருப்பி இந்த 2 பேரும் என்ன செய்யலாம், லொக் ஏ பி என்ற வடிவத்துக்கு மாற்றலாம். அதாவது இங்க ஒரு புதுசாக ஒரு அடி 11 புகுத்தப்பட்டிருக்கு என்று நினைச்சு கொள்ளலாம். ஸோ இப்போ நான் அவர் அப்படியே வச்சிருக்கிறேன். அவர் அப்படியே இருக்கட்டும். இனி நான் என்ன செய்கிறேன், லொக் 13-15 மாற்றுறேன். அப்போ அவரை மாற்றி விட்டேன்டா, திரும்ப 2 வரப்போகுது. 1 லொக் 15-13 வரப்போகுது. அடுத்த இந்த லொக்கு அப்படியே இருக்கட்டும், இவர் அப்படியே இருக்கட்டும். லொக் 15-27 இருக்கட்டும். இந்த லொக்கை என்ன செய்யட்டும், இவரையும் அப்படியே இருக்கட்டும். லொக் 27-81 இருக்கட்டும். சரியோ, ரைட். இனி பாருங்கோ, நான் இவரை நான் என்ன செய்கிறேன், தலைகளாக தனித்தனியாக போடுறேன். அதாவது இந்த 1 இருக்கிறத நான் லொக் 11-13 கீழே கொண்டு போடுறேன். அந்த இந்த இதை இங்கே போட்டு வரும் பெருக்கி. ஸோ இப்போ நீங்கள் இதை பார்த்த உடனே உங்களுக்கு விளங்கும், இவரை ஒரே ஒரு லொக் ஏ/பிக்கு மாற்றலாம் என்று உங்களுக்கு விளங்கியிருக்கும். இனி அடுத்த 2 செட் எங்கே போடுறேன், அடி 15 கொண்ட 17 மடக்கைக்கு கீழே போடுறேன். ஸோ லொக் 15-27 கீழே கொண்டு வந்து யாரை போடுறேன், லொக் 15-13 போடுறேன். அங்கே ஒரே ஒரு ஆள் மட்டும் மிஞ்சி இருக்க போகுது. லொக் 27 அடி 27 அடுக்கில் வந்து 81 இது மட்டும் மிஞ்சி இருக்குது. சரியோ, இப்போ பாருங்க, இவரை நான் என்னிடம் போடலாம், லொக் ஏ/பி என்ற வடிவத்துக்கு மாற்றலாம். ஸோ அடியில் இருக்கிறது 3 அப்படியே வரப்போகுது, அடுக்கு எத்தனை 13. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நான் தெரியாதாக்களுக்கு நான் எழுதுகிறேன் பாருங்க ரெட் கலரால். எப்படி லொக் ஏ/பி என்று இருந்ததுண்டா, இது ஒரு மடக்கையில் இருக்கிற ஒரு ரூல்ஸ். இப்போ லொக் ஏ/பி என்று இருந்ததுண்டா, இவர் நாங்கள் என்னென்ன செய்யலாம், ஒரு அடி சீயை கொண்டு புகுத்தினா லொக் அடியில் வைப்பேன் சி வரப்போகுது, மேலே இருக்கிற அடுக்கில் வந்த பி மேலேயே வரப்போகுது. அந்த பிரித்தலுக்கு மேலே தான் வரப்போகுது. ஸோ பிரித்தலுக்கு கீழே யார் வரப்போகுது, லொக் சி அடி சி தான், சி/ஏ வரப்போகுது. ஸோ மேலே இருக்கிற பி அப்படியே மேலே போடுவீங்க, கீழே இருக்கிற ஏ அப்படியே கீழே வரப்போகுது. எந்த அடியை பூத்தினீங்களோ அந்த அடி மேலேங்களையும் வரப்போகுது. அப்போ இதை பாருங்கோ, நீங்கள் இதில் பாருங்கோ, அடியில் வந்து 11 தான் இருக்குது, மேலே இருக்குது 13 இருக்குது, கீழே எத்தனை இருக்குது 3 இருக்குது. அப்போ அவர் எப்படி இருந்திருப்பார், லொக் அடியில் வந்து 3 இருந்திருக்கும், அடுக்கில் 13 தான் இருந்திருக்கும். அதே மாதிரி மற்றவரை மாற்றலாம். மற்றவரை மாற்றி விட்டோம்டா, லொக் அடி ஒரே அடி தான், அப்போ கீழே இருக்கிறதான் கீழே இருந்திருக்கணும், அடியில் மேலே இருக்கிற 27 அடுக்காக இருந்திருக்கும். இவர் அப்படியே இருக்கட்டும், இவரை அப்படியே வச்சிருக்கோம். இனி திருப்பி பாருங்கவன், திருப்பி பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, 13 பாருங்க, இங்கே அடியில் 13 இருக்குது, அடுக்கில் 13 இருக்குது,
இந்த லொக்குல அடியில் 11 இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற அடுக்கும் இங்கே இருக்கிற அடியும் என்னது சேம். இப்போ திருப்பி இவர் என்ன செய்யலாம், நான் இனி முன்னுக்கு இருக்கிற தலகுலாக மாற்றலாம். ஸோ இவரை தலகுலாக மாற்றினேன்டா, ஸோ தலகுலாக மாற்றினவரை நான் இவருக்கு கீழே போட்டு விட்றேன். அடி 13 அடுக்கில் 27 இதுக்கு கீழேயே கொண்டு வந்து ஆரை போட்டு விட்றேன். லொக் 13 சாரி 3 13 தலகுலாக மாற்றினோம்டா 13 3 இப்படி போட்டு விட்றேன். அங்கே ஒரே ஒரு ஆள் இருக்குதா, லோக் 27 81 இருக்குது. அடி 27 அடுக்கு 81. இனி திருப்பி இவர் என்ன செய்யலாம், நாங்கள் ஏ இந்த பி என்ற வடிவத்துக்கு கொண்டு வரலாம். ஸோ லோக் அடி ஏ என்று சொல்றது 3 இருக்க போது அடுக்கில் 27. இப்பயும் பாருங்க திருப்பியும் பழைய இடத்துக்கு தான் வந்து நிற்குது. என்னது, அடுக்கில் 27 இருக்குது, அடுத்த லொக்குல அடியில் 27 இருக்குது. ஸோ அங்கேயும் சேமாக தான் இருக்குது. இப்போ திருப்பி என்ன செய்யற, நீங்கள் இதில் திருப்பி முன்னுக்கு இருக்கிறத தலகுலாக மாற்றலாம். தலகுலாக மாற்றினீங்கன்னா 27 81 அந்த தலகுலாக மாற்றுறத இதுக்கு கீழே கொண்டு போடும். ரெண்டு வரப்போது லொக் 27 3. இனி இப்போ இவர் என்ன செய்யலாம், நீங்கள் லொக் ஏ இந்த பி அந்த வடிவத்துக்கு மாற்றலாம். ஸோ கீழே இருக்கிற 3 வரப்போகுது, மேலே இருக்கிற 81 அப்படியே தான் வரப்போகுது. அடியை பாருங்க, ஒரே அடியா, மேலேயும் சேம் அடியா இருக்கா, கீழேயும் சேம் அடியா. அப்போ அடியை விடுறது, அடியை விட்டு போட்டு லொக்குல மேலே இருக்கிற 81 தான் அடுக்குக்கு வரப்போகுது, கீழே இருக்கிற 3 தான் எதுக்கு வரப்போகுது, அடிக்கு வரப்போகுது. ஸோ அப்படியே நீங்கள் போட்டு விட்டீங்கன்னா சரி. இப்போ பாருங்க, இந்த லொக் 3 81 நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். லொக் 3 4 போட்டுக்கொள்ளலாம். என்ன செய்ய போகுது, 4 முன்னுக்கு போகுது 4. நான் எல்லா ஸ்டெப்பும் எழுதியே காட்டுறேன். உங்களுக்கு தெரியும், லொக் 3 81 4 தான் வரும் மட்டும் தெரியும். நான் எழுதி காட்டுறேன். ஸோ 3 3 ஒன்றுமெண்டா இன்னொரு ஸ்டெப்லேயும் எழுதி காட்டுறேன். அப்போ இவர் 2 வரப்போகுது 4 தர 3 3 1. அப்போ எங்களோட ஆன்சர் வந்து 4 வந்திருக்குது. ஆன்சர் வந்து 4. அப்போ இது ஒரு ஐடியா என்ன, இது ஒரு ஐடியா, சாரி இது ஒரு மெதட் வைங்க. இது ஒரு மெதட். இன்னொரு மெதட் பார்ப்போமே. இது ஒரு இவரை நான் வைக்கிறேன் மெதட் 1 வைக்கிறேன். இவர் மெதட் 1 சரியோ. இன்னொரு மெதட் பார்ப்போம், மெதட் 2. சரியோ, ரைட் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ரைட் பாருங்க, இந்த மெதட் 2 நான் பார்க்குறேன். மெதட் 2 என்ன செய்கிறேன், நான் எங்களோட மடக்கில் எப்படி இருக்குது, அடுக்குல அடி, அடுத்த லோக்குள்ள இருக்கிற அடுக்கு, அடுத்த லோக்குள்ள இருக்கிற அடி. அப்போ எல்லாம் சமனாக இருக்குது. 11 11 13 13 15 15 27 27 இருக்குது. இப்போ நான் திருப்பி இவர் என்ன செய்கிறேன், நான் இந்த எல்லா மடக்கையிலையும் ஏதோ ஒரு பொதுவான ஒரு அடியை கொண்டு வந்து என்ன செய்ய போகிறோம், புகுத்த போகிறேன். புகுத்தினா உங்களுக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு கொண்டு சிம்பிளான சொல்கிறேன், லொக் 3 11 லொக் 3 11 நீங்கள் ஏதோ ஒரு அடியை கொண்டு வந்து புகுத்துறீங்க. ஏதோ ஒரு அடி, நான் 2 பூத்துனேன். நீங்கள் விரும்பின என்ன அடியையும் கொண்டு வந்து பூத்தலாம். ஸோ நான் அடி 2 பூத்தி விட்றேன். பூத்தி என்ன வரும், கீழே லொக் 2 3 வந்துடும். இதே மாதிரி தானே அடுத்த லொக்குல நாங்கள் ஒரே அடியை பூத்த போகிறோம். இதுலேயும் திருப்பி நாங்கள் அதே 2 கொண்ட அடியை பூத்தி விட்டோம்டா பாருங்கோ, இது வெட்டுப்படம்டா லொக் 2 11 சொல்றது வெட்டுப்படும். லொக் 2 11 வெட்டுப்படும். நீங்கள் இந்த ஐடியா வந்து மனதாலேயே கண்டுபிடிக்கலாம். என்னண்டு, முதலாவது லோக்குல 11 அடுக்கில் இருக்குது, 2வது லோக்குல 11 இருக்குது, அடியில் இருக்குது. அப்போ நாங்கள் ஏதோ ஒரு நம்பர்ஸை கொண்டு வந்து எல்லா லோக்குலையும் ஒரு அடியை கொண்டு வந்து புகுத்தினோம்டா மேலே இருக்கிற 11 மேலேயே போயிடும், அடுத்த லோக்குல இருக்கிற அடியில் இருக்கிற 11 கீழே வரும். அப்போ என்ன செய்யலாம், மேலேங்களையும் வெட்டலாம். அப்போ இந்த ஐடியா உங்களுக்கு வந்துடும். இப்போ அதை வச்சு கொண்டு என்ன செய்கிறேன், நான் இப்படி போகிறேன்.
அதே மாதிரி நீங்கள் என்ன செய்ய போறீங்க, எல்லாத்தையும் வெட்ட போறீங்க. 2×15 அடுத்து என்ன வர போகுது, 2×13 log 2×13 பார்த்தீங்கன்னா எல்லாம் வெட்டுப்படும். வேணா எல்லாம் வெட்டுப்பட்டு கடைசியா 2 தான் மிஞ்ச போகுது. அடுத்தது log 2×27. வேற ஒரு ஐடியாக்களும் இருக்கு, புதுசு புதுசா நிறைய ஐடியாஸ் இருக்கு. நாங்க இந்த 2 மட்டும் பார்ப்போம். log 2×15 எனக்கு தெரிஞ்சு முதலாவது மெத்தட் வந்து இப்படி கொஞ்சம் தலைகளாக மாற்றி போய்கொண்டு இருந்தாங்க. இது எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் ஈஸியாக ஒரு குறைஞ்ச ஸ்டெப்பில் வந்துடும். இது கொஞ்சம் சிம்பிளான ஸ்டெப்பில் வரும். இப்போ இது உங்களுக்கு வாரண்டா ஒரு ஃபஸ்ட் டைம் இல்லாட்டி செகண்ட் டைமுக்கு வரலாம், அப்புறம் அங்கால வராது. 2×27 ரைட்டோ. இந்த அடி போடுற கவனம், அடி வந்து அவன் கீழையும் போடக்கூடாது, ஒரு அளவான இடத்துல இருக்கும். 27 சரியோ, ரைட். இப்போ என்ன செய்வோம், வெட்ட வேண்டிய எல்லாத்தையும் வெட்டுவோம். யாரை வெட்டுப்பட போகுது, log 2×11 log 2×13 அடுத்து இவரும் வெட்டுப்பட போகிற, இவரும் வெட்டுப்படுற. ஐயோ ரைட். இப்போ இவ்வளோ வெட்டுப்பட்டாருண்டா சரி, வெட்டுறதை நாங்கள் வந்து ஒரு சாய்வை வெட்டுவோமே, அப்படி தான் வெட்டுவோம். ரைட். வெட்டுப்பட்ட கடைசியாக என்ன மிஞ்சி இருக்குது, கடைசியாக மிஞ்சினதை நான் வந்து log 2×81 கீழே என்ன இருக்க போகுது, log 2×3 இருக்குது. இப்போ இதில் நாங்கள் யாரை பார்க்கணும், சரி 3. இப்போ இதில் யாரை பார்க்கணும், இது அந்த log a/b என்ற வடிவத்துக்கு இவரை மாற்ற தான் வேணும். அவரை மாற்றி விட்டா ஈஸி. அப்போ இவரை மாற்றுறேன், அடியில் 3 வர போகுது, அடுக்கில் 81. பாருங்க, நாங்கள் பழமையாக செய்த அதே ஸ்டெப்புக்கு வந்து நிற்கிது கடைசியாக. 81 3×4. ஸோ உங்களோட ஆன்சர் என்ன வரப்போகுது, 4 log 3. இப்போ இதுவும் ஒரு ஐடியா. சில பேர் வந்து நாங்கள் மெதட் பண்ணில் செஞ்ச மாதிரியே யோசிப்பினோம், சில பேர் வந்து இப்படி நாங்கள் மெதட் 2ல் செய்த மாதிரி யோசிப்பினோம். நீங்கள் இந்த மெதட் 2ல் வந்து அடி 2 தான் பூத்துட மாட்டி இல்லை, அடி 3ஐயும் பூத்தலாம். 3 அடி 3 பூத்தினாலும் கடைசி எது என்ன நடக்கும் நினைக்கிறீங்க, என்ன நடக்கும், அடி 3 பூத்தினா மேலே கீழே எல்லாம் வெட்டுப்பட்டு கடைசியாக இந்த ஸ்டெப் இருக்குல்ல, இதில் இதில் இருக்கிற 2க்கு பதிலாக 3 வந்து நிற்கும், இதில் இருக்கிற 2க்கு பதிலாக 3 வந்து நிற்கும். என்ன நம்பர்ஸ் இருந்தாலும் கடைசியா இந்த ஆன்சர் இந்த இதுக்கு தான் வரப்போகுது, அடி 3 அடுக்கு 81 இதுக்கு தான் வரப்போகுது. ஸோ அப்போ நீங்கள் என்ன அடுக்கையும் என்ன செய்யலாம், சரி அடியையும் கொண்டு வந்து பூத்தலாம். இப்போ இது ஒரு ஐடியா. அப்போ இப்படியும் யோசிக்கணும், சரியோ. அப்போ இவ்வளோ இருக்கு, ஏன்னா இவ்வளோ ஐடியாவும் இருக்கு. சில பேர் என்ன தெரியுமா செய்யணும், என்ன ஒரு சின்ன ஐடியான்னு சொல்கிறேன். சில பேர் பாருங்கோ, இவ்வளோ வெட்டுப்பட்ட பிறகுங்களுக்கு என்ன ஆன்சர் மிஞ்சினது, வெட்டுப்பட்ட பிறகுங்களுக்கு மிஞ்சின ஆன்சர் 1 log 2×3. இல்லை சில பேர் வந்து சரி எல்லாம் வெட்டுப்பட்ட பிறகு இவ்வளோ தானே மிஞ்சி இருக்குது வந்துட்டு மிஞ்சினதை ஃபஸ்ட்டு எழுதுவினோம். இப்போ வேறு மாதிரி யோசிக்கிற ஆக்களுக்கு தான் இது நான் சொல்கிறேன். அப்போ இப்படி எழுதிட்டோம்னா அடுத்த கட்டம் என்ன செய்யணும், இது வந்து தலைகளாக இருக்குது, அப்போ இவரை நாங்கள் தலைகளாக மாற்றி விடுவோம். ஏன்னா இவரை நாங்கள் தலைகளாக மாற்றி விடுவோம், இப்படி மாற்றிடுவினோம். இவரை நாங்கள் என்ன செய்யணும், இப்படி மாற்றிடுவினோம். என்ன சொல்லுவாங்க, இந்த ஸ்டெப்பில் அவர் பெருசான யோசிக்க மாட்டோம். எதை யோசிக்க மாட்டேனோம், இந்த 2ஐயும் வச்சுக்கொண்டு நாங்கள் log a/b என்ற வடிவத்துக்கு கொண்டு வரலாம்னு யோசிக்க மாட்டோம். ஏனென்றால் நாங்கள் இந்த மெதட் 2ல் என்ன ஸ்டெப்பில் துவங்கினாங்கள், ஏதோ ஒரு அடியை புகுத்தி தான் துவங்கினாங்க. மெதட் 1 படி செஞ்சோம்னா இப்படி ஒரு ஒரு கட்டம் வரைக்கும் என்ன செஞ்சிடும், அவர்களுக்கு விளங்கிடும், ஓ இவரையும் a/b என்ற வடிவத்துக்கு மாற்றலாம்னு அவருக்கு விளங்கிடும். இப்போ மெதட் 1 செய்தாக்களுக்கு இந்த ஐடியா விளங்கும். இப்போ மெதட் 2ல் நாங்கள் சில பேர் எப்படி செய்வினோம், ஏதோ ஒரு அடியை புகுத்தி தான் கொண்டு வந்தேனும். அப்போ அவியல் என்ன செய்ய மாட்டேன், இந்த ஐடியாவில் இருந்து கொண்டு இந்த அம்புக்குறி போட்ட இந்த ஸ்டெப்பில் இருந்து கொண்டு யோசிக்க மாட்டேனான், டப்புன்னு யோசிக்க மாட்டான், இவரை a/b என்ற வடிவத்துக்கு மாற்றலாம் என்று யோசிக்க மாட்டேனான்.
அப்போ அவியல் அடுத்த கட்டம் என்ன செய்வினம் இப்படி தான் போடினோம் இது இவரை தலைகளாக மாற்றிவிடும் இந்த தலைகளாக மாற்றி போட்டு திருப்பி இது என்ன செய்யணும் திருப்பி இதில் நீங்கள் இவரை லொக் 3 வெட்டணுமெண்டா சேம் அதே ஐடியா தான் பாருங்க இங்கேயும் 2 இருக்குது இங்கேயும் 2 இருக்குது 2 இருக்கின்றபடியா இனி என்ன செய்யணும் பொதுவான ஒரு ஐடியா புகுத்திவினம் அப்போ பொதுவான ஒரு ஐடியா புகுத்தினா அவியல் 2லையும் என்ன செஞ்சிருவினம் பொதுவான ஒரு ஐடியா புகுத்திடுவினம் 2லையும் பொதுவான ஒரு ஐடி புகுத்தினா கஷ்டம் அப்போ நான் என்ன செய்கிறேன் லொக் 3 வெட்ட போகிறேன் அப்போ லொக் 3 அப்படியே இருக்கட்டும் நான் என்ன செஞ்சு விட்றேன் அடுத்த லொக்குல நான் அடி 3 பூத்துறேன் அடி 3 பூத்தினா தான் என்ன நடக்கும் கீழே 3 உருவாகும் மேலே 81 கீழே என்ன உருவாக போகுது லொக் 3 இப்படி உருவாகும் இனி என்ன செய்யலாம் நீங்கள் இவரையும் வெட்ட வேண்டியாக்கள் இவரையும் வெட்டி விட்டீங்கண்டா என்ன மிஞ்ச போது லொக் 3 இது என்னென்ன வரப்போகுது இனி சேர்த்துல இது இந்த ஆன்சர் வந்து 4 வரப்போகுது அவ்வளோதான் அப்போ வித்தியாசமாக யோசிக்கிறார்கள் இல்லை எப்படி யோசிப்பினுமா அப்படி எல்லாம் முடிஞ்ச அளவு சொல்லி இருக்கிறேன் இப்போ உங்களுக்கு வந்து என்ன சப்ஜெக்ட் கொஷன் போடணுமோ இது சம்மந்தமான வீடியோஸ் போடுங்கண்ணா அப்படி ஏதாச்சும் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி போடுவேன் அப்போ ஸோ உங்களுக்கு என்ன ரிலேட்டடான வீடியோஸ் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நிறைய கமெண்ட் வந்ததுண்டா நான் அதை வச்சுக்கொண்டு நீங்கள் கேட்குற சப்ஜெக்ட்லேருந்து வீடியோ போடுவேன்